ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா? ம். இது மாரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. இன்னும் ஃபர்ஸ்ட் இதுல என்ன பார்க்கலாம் அப்டின்னா, ஓகே உங்களுக்கு இப்ப நான் பண்ணும்போது பண்ணுங்க. ஆ நீங்க வந்துட்டு ஒரு யூனிக்கா இந்த ப்ராஜெக்ட் மட்டும். மத்த 2 ப்ராஜெக்ட் வந்துட்டு நீங்க உங்க வேல பண்ணலாம். இல்லன்னா நான் பண்ண மாதிரி பண்ணலாம். ஓகே. பட் நான் இந்த ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ண உடனே, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு சிஎஸ்எஸ் ஸ்டைல் புதுசா ஆட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட்ல மட்டும். லேர்னிங்ல மட்டும். நீங்க ஃபைனலா என்ட்ட காமிக்கும்போது எல்லாரையுமே நான் 3 ப்ராஜெக்ட்டுமே காமிக்க சொல்லுவேன். ஓகேவா? எல்லாருமே கண்டிப்பா பண்ணியிருக்கணும். அதுல லேர்னிங்ல மட்டும் நீங்க ஏதாவது புது ஃபீச்சர் எல்லாரும் ஆட் பண்ணியிருக்கணும். நான் பண்ணத தவிர்த்துட்டு. ஓகேவா? ஸோ அது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே? இதுல மட்டும் ஒரு சின்ன ஒரு பொசிஷன் மாரி குடுத்துடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம நியூ ஃபைல்ல ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. learn.html. ஓகே. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நமக்கு என்னன்னா, வழக்கம் போல தான். பாடி ஆரம்பிச்சு அதுல வந்துட்டு ஈலான்னு எழுதுறது. இட்ஸ் ஓகே. நான் அகைன் கூட உங்களுக்கு ஒன் டைம் சொல்லிர்றேன். டாகிள் பட்டனையே நேத்து வந்துட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஓகேவா? இதுல வந்து ஆக்சுவலி ஒழுங்கா இல்ல. அ டாகிள் பட்டன்லாம் இல்ல ஒழுங்கா. இதுல வந்து இந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ஓகே. இது ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்ப்ளே தான். ஆக்சுவலி நான் டைம் இல்லங்கிறதுனால இப்படி பண்ணேன். நம்ம இப்படி பண்ண வேண்டாம். நம்ம வழக்கம் போல நம்ம டாகிள் பட்டன் வச்சு, ட்ராப் டவுன் வச்சு நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். ஓகேவா? பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு ப்ளூ கலர் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். ம். ஸோ ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் அந்த டாகிள் பட்டன உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லிக் குடுத்துர்றேன். ஓகேவா? ஒன்ஸ் அகைன் நான் சொல்லிக் குடுத்துர்றேன். என்ன பிரச்சனை ஆயிட்டுன்னா, டாகிள் பட்டனுக்கு வந்துட்டு ரெக்கார்டிங்ஸ் கட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஆ ஃபுல் ப்ராஜெக்ட்டுக்கு ரெக்கார்டிங்ஸ் இருந்துச்சு. அந்த டாகிள் பட்டன் சொல்லிக் குடுத்தது மட்டும் ரெக்கார்டிங் கட் ஆயிடுச்சு. ஸோ நேத்து நான் அத ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி டைம் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால, ஒரு மாரி ஸ்பீடா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போன மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்றேன், இந்த ப்ராஜெக்ட்ல அகைன் டாகிள் பட்டன கிளியர் கட்டா திருப்பியும் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த உடனே என்ன வைப்போம் அப்டின்னா, ஹெட்டர் வைப்போமா? ஸோ நான் ஹெட்டர் வச்சுட்டேன். ஹெட்டர்ல நேவ் பாரு. ஸோ நேவ் பாருக்கு இந்த சைட்ல ஆ என்ன இருக்குன்னா, லோகோ இல்ல. ஜஸ்ட் ஈலேண்ட் அப்படின்னு மட்டும் எழுதியிருக்காங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் லோகோ. ஓகேவா? இங்க வந்து நீங்க லோகோ ஆட் பண்றதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ்லயே பார்த்துட்டோம். ஸோ அதனால நான் இங்க வந்துட்டு லோகோலாம் ஆட் பண்ணல. ஸோ சிம்பிளாவே பண்றேன். ஓகேவா? ஸோ இங்க வந்துட்டு ஈலேண்ட் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஓகே. ஸோ இதுக்கு கிளாஸ் நான் என்னன்னு வச்சுக்கிறேன்னா, ஸோ நம்மளோட டைட்டில் ஸோ அத வந்து நான் லோகோன்னு வச்சுக்கிறேன். தென் நீங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நேவ் பார்க்குள்ள போயிரலாம். ஓகேவா? ஸோ நேவ் பார்ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யுஎல் டேக் எழுதுவோம். யுஎல் டேக்குள்ள எல்ஐ டேக் யூஸ் பண்ணி இந்த ஒவ்வொரு ஹோமு, அபௌட்டு அது எல்லாத்தையுமே எழுதுவோம். நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு போயிருவேன். பட் ஒன்ஸ் அகைன் ஒழுங்கா ப்ராஜெக்ட்ஸ் வந்து திருப்பி சொல்லிக் குடுக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் இப்படி போறேன். ஓகே. ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ அதுல எல்ஐ டேக்குக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஏ டேகு அந்த ஏ டேக்குள்ள ஹோம்ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இங்க வந்துட்டு நான் ஹெச்ஆர்இஎஃப் ஹேஷ். ஓகே. ஸோ இதே மாதிரி அங்க என்னலாம் இருந்துச்சு? லெட்ஸ் செக். 1, 2, 3, 4, 5. 5 இருக்கு. ஓகே. ம். பட் 4 தான் இது. கடைசியா ஒரு இது பட்டன் வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ ஹோமு அண்ட் தென் அபௌட் அஸ் எல்லாத்துலயுமே காமனா இதான் இருக்கும். ஓகேவா? இது நம்ம காமனா பண்றது. இதுல நம்ம ஏதாவது அடிஷனலா நம்ம ஆட் பண்ற அனிமேஷன் இதுதான் இருக்கு. ஓகே.
நீங்க வந்து இந்த கோர்சஸ் பேஜ் ஆட் பண்றது கோர்சஸ் பேஜ்க்கு அப்புறம் வேற நீங்க ஏதாவது பேஜஸ் ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வழக்கம் போல பண்ற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ற மாதிரி ஹோம், அபவுட் அஸ், கோர்சஸ், கான்டாக்ட் அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகே, நீங்க வேணா அடிஷ்னலா ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு சைன் அப். இந்த சைன் அப்ப ஆக்சுவலி நீங்க பார்த்த உடனே என்ன நினைச்சிருப்பீங்கன்னா பட்டன் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அப்படிதானே? இங்க இந்த சைன் அப்ப பார்த்த உடனே ஓகே, இங்க வந்து ஒரு பட்டன் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆக்சுவலி நம்ம இத வந்து பட்டன் மாதிரி ஒரு ஷேப்ல கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் இட்ஸ் லைக் இது வந்துட்டு மத்த ஏ டேக் எப்படியோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம இனிஷியலா கிரியேட் பண்ணுவோம். அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, இப்போ இத சுத்தி நமக்கு வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆயிருக்கா? அந்த மாரி ஒரு பாக்ஸ நம்ம ஸ்டைல் பண்ணி சிஎஸ்எஸ் ஸ்டைல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? பட்டன் கிரியேட் பண்றதுக்கு பதிலா நார்மலா சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஏ டேக்ல வைக்கிற மாரி வச்சுட்டு, அண்ட் தென் இதுக்கு வந்துட்டு தனியா ஒரு கிளாஸ் நேம் குடுத்துட்டு, நம்ம வந்து அத ஆக்சஸ் பண்ணி, இதுக்கு ஜஸ்ட் ஒரு பேக்கிரவுண்ட் பாக்ஸ் மாதிரி நம்ம ஆட் பண்ணுவோம். நம்ம கார்ட் ஆட் பண்ணுவோம்ல, கார்ட் ரெடி பண்ணுவோம்ல, அதே மாதிரி இங்க ஒரு பாக்ஸ் ஆட் பண்றோம். ஓகேவா? சோ இதுக்கு வந்து நான் பிடிஎன் அப்படின்னு நான் நேம் குடுத்துக்கிறேன். இப்போதைக்கு. ஏன்னா அது பட்டன் மாதிரி நான் ரெடி பண்ண போறேன். அதனால அதுக்கு நான் பிடிஎன் அப்படின்னு நேம் குடுத்துக்கிறேன். சோ ஓகே. சோ ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட்டட் தான் நினைக்கிறேன் இது. இப்போ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இத ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணிட்டு ஒவ்வொரு சேஞ்சஸா மேக் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. இனிஷியலா இப்படிதான் இருக்கும்னு நமக்கு தெரியும். அண்ட் தென் நம்ம தான் அத ஸ்டைல் பண்ண போறோம். ம். பட் பிஃபோர் ஸ்டைலிங் இத நான் ஸ்டைல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு காமனான ஸ்டைலிங் குடுக்க வேண்டியது இருக்கு. காமனான ஸ்டைலிங் மீன்ஸ் என்னது? அப்படின்னா நேத்து ப்ராஜெக்ட்ஸ்ல எத்தனை பேர் இருந்தீங்க? நெறைய பேர் இல்ல. சோ 2 பேர் தான் இருந்தாங்க. நேத்து ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணோம்னா, சும்மா ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன். இந்த மாதிரி இருந்துச்சு சரியா? அபௌட் அஸ், பாப்புலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி சென்ட்ரலைஸ்டா இருக்கு. எதுவுமே எப்படி இல்லன்னா, மார்ஜின ஒட்டி இல்ல. இதுவும் மார்ஜின ஒட்டி இல்ல. இதுவும் பார்த்தீங்கன்னா, சென்டர்ல இருக்கு. இதுவும் சென்டர்ல இருக்கு. இதுவும் சென்டர்ல இருக்கு. ஸோ எல்லா எலிமெண்ட்டுமே காமனா ஒரு சென்டர ஃபாலோ பண்ணுது. சென்டர்லைஸா இருக்கு. இப்ப நமக்கு என்ன பண்ணலாம்? நம்ம வந்து தனித்தனியா ஒவ்வொரு எலமெண்ட்டையும் குடுத்துட்டு, டெக்ஸ்ட் அலைன் சென்டர், ஜஸ்டிஃபை கன்டென்ட் சென்டர் அப்படின்னு நம்ம பேடிங்கு, மார்ஜின் லெஃப்ட்லேருந்து நவுத்தி வைக்கிறது இந்த மாதிரி குடுக்காம, காமனா நம்ம ஸ்டைல் பண்ணிடலாம். எல்லா எலமெண்ட்டுக்குமே இந்த ஸ்டைல் பண்ணிறணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா, ஸ்டார். இந்த ஸ்டார்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஓவரால் பாடியில உள்ள எல்லா எலமெண்ட்டுக்குமே இந்த ஸ்டைல் அப்ளை பண்றோம் அப்படின்னா, நம்ம ஸ்டார் ஆக்சஸ் பண்ணி பண்ணணும். ஒண்ணு பாடி ஆக்சஸ் பண்ணி பண்ணுவாங்க. இல்லன்னா ஸ்டார் போட்டு பண்ணலாம். ஸ்டார் அப்டின்னா, இட் கவர்ஸ் எவ்ரி எலிமெண்ட்ஸ் ஓகேவா? அந்த பாடிக்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கோ, எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே நம்ம ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்டின்னா, நம்ம ஸ்டார் யூஸ் பண்றோம். ஓகே. ஸ்டார் யூஸ் பண்ணிட்டோம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இதுக்கு வந்து மார்ஜின் குடுக்குறேன் ஃபர்ஸ்ட். சோ மார்ஜின் வந்து 0. இதெல்லாம் எதுக்குன்னா, அலைன்மென்ட் ப்ராப்பரா இருக்கிறதுக்காண்டி. பேடிங் 0. இனிஷியலா நம்ம வந்து இத குடுப்போம். இது எதுக்கு அப்டின்னா, மார்ஜின் பேடிங்லாம் வந்துட்டு ஒரு அலைன்மென்ட்ல இருக்கணும் அப்படின்னு. இனிஷியலா 0ன்னு குடுத்துருப்போம். அண்ட் தென் அப்புறம் நம்ம வந்து அத மாத்திக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மார்ஜின் அண்ட் தென் பேடிங் குடுத்ததுக்கு அப்புறம், நெக்ஸ்ட் வந்துட்டு பாக்ஸ் சைசிங். இந்த பாக்ஸ் சைசிங் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் சைசிங் என்ன பண்ணும் அப்டின்னா, இப்ப நான் சொல்றேன் பாருங்க. நீங்க இந்த பாக்ஸ் சைசிங்ல நீங்க இப்ப ஸ்க்ரோல் பண்றீங்களா? ஸ்க்ரோல் பண்ணும்போது, இங்க நீங்க ஹோம்ன்னு கிளிக் பண்ணா இங்க போதா? அபோட்ன்னு கிளிக் பண்ணா ஒரு மாரி ஸ்மூத்தான ஒரு லேண்டிங் கிரியேட் ஆகுறதுக்கு, நம்ம வந்து இந்த பாக்ஸ் சைசிங் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகேவா? ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு ஸ்மூத் எஃபெக்ட் வர்றதுக்காண்டி இந்த பாக்ஸ் சைசிங். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, பார்டர் பாக்ஸ் சரி. பாக்ஸ் சைசிங் அதுக்கு கிடையாது. நான் லூஸ் மாரி சொல்லிட்டேன். ஆ எக்ஸாக்ட்டா பாக்ஸ் சைசிங் ஓகே. நான் அந்த ஸ்டைல் வரும்போது உங்களுக்கு அத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே.
இப்போதைக்கு பாக்ஸ் இத கூட நம்ம இப்போதைக்கு கட் பண்ணிக்கலாம். இல்லன்னா இருக்கட்டும். நான் அது எதுக்காண்டி யூஸ் ஆகுதுன்னு நான் வந்து அந்த எலமெண்ட் வரும்போது உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஓகே. ஸ்க்ரோல் பிஹேவியர் ஸ்க்ரோல் பிஹேவியருக்கு தான் பாக்ஸ் சைசிங் உளறிட்டேன். ஸ்க்ரோல் பிஹேவியர் தான் நமக்கு வந்து ஸ்மூத்தான ஸ்க்ரோல் எஃபெக்ட்டுக்கு யூஸ் ஆகுது. அதாவது இப்போ நமக்கு ஸ்க்ரோல வந்துட்டு இப்படி மூவ் பண்றோம்ல. ஸோ மூவ் பண்ணும்போது இப்ப நான் ஹோம கிளிக் பண்ணினா ஒரு ஹோம் அண்ட் தென் அபோட் அண்ட் தென் கோர்ஸ். இங்க நீங்க மூவ் ஆகுற ஸ்க்ரோலிங் இத பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஸ்மூத்தா மூவ் ஆகும். புரியுதா? அந்த மாரி ஒரு ஸ்மூத்தா ஒரு ஸ்க்ரோல் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காண்டி, இது வந்து ஒரு அடிஷனல் வேலிட் பாயிண்ட் மாதிரி. ஓகே. உங்களுக்கு தேவைன்னா இத யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு நார்மல் ஸ்க்ரோலிங் எஃபெக்ட்டே ஓகேனாலும் ஓகே தான். பட் இந்த மாரி ஒரு மாரி கரெக்ட்டா மூவ் ஆகுற மாதிரி இருக்குல்ல, அந்த மாரி சாஃப்ட்டா மூவ் ஆகுறதுக்காண்டி நான் வந்து ஸ்க்ரோல் எஃபெக்ட் ஸ்மூத்ன்னு குடுத்துருக்கேன். ஓகே. ஸ்க்ரோல் பிஹேவியர் ஸ்மூத்ன்னு குடுத்துருக்கேன். அண்ட் தென் நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம போய் ஃபாண்ட்ட வந்து சூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஃபாண்ட் ஃபேமிலிய சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். பட் நான் இங்க என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல ஓவராலா எல்லாத்துக்குமே ஒரு ஃபாண்ட். பட் நம்ம எல்லாத்துக்குமே ஒரே ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் போயிட்டு இன்லைன் ஸ்டைலோ ஏதோ குடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். பட் இங்க நான் என்ன பண்றேன்னா, இதுவரைக்கும் நம்ம யூஸ் பண்ணாத ஒரு ஃபாண்ட் எது? ஓகே. இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ஃபாண்ட்ட என்ன பண்றேன்னா, இனிஷியலா குடுத்துர்றேன். அப்ப நீங்க அதுக்குள்ள என்ன டெக்ஸ்ட் போட்டாலும், அந்த டெக்ஸ்ட் வந்து இந்த ஃபாண்ட்டுக்கு மாறிரும். இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? நம்மளோட இதோட ஃபாண்ட் லைன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஓகே. இனிஷியலா அது வந்து டைம்ஸ் நியூ ரோமன்ல இருந்தது. பட் இப்போ எல்லாத்தோட ஃபாண்ட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே. வேற டெஸ்க்டாப்க்குள்ள போயிடுச்சு. சூப்பர். ஓகே. சோ இந்த மாதிரி மாறிரும். ஓகேவா? பட் இது கொஞ்சம் எரிச்சலா இருக்கும். அத கட் பண்ணிட்டு திருப்பி அகைன் ரன் பண்ணேன். ஓகே. சோ இப்ப நமக்கு வந்து ஜஸ்ட் இப்ப நம்ம பேக்கிரவுண்ட் கலர் ஆட் பண்ணி நேவ ஸ்டைல் பண்ணலாம். ம். அதுக்கப்புறம் ஆ ஆ பாடி இருக்குல்ல, பாடி பார்த்தீங்கன்னா, ஓவரால் பாடிக்கே நீங்க வந்து ஒரே கலர் குடுக்கலாம். எக்ஸெப்ட் ஃபூட்டரையும் இதையும் தவிர்த்துட்டு, ஒரு மாதிரி ஒரு லைட் ஷேடு வந்து நீங்க வந்து கலர குடுத்துக்கலாம். ஓவரால் பாடிக்கே. நீங்க அந்த மாதிரியும் குடுத்துக்கலாம். பட் இப்போதைக்கு அது நமக்கு தேவையில்ல. அதனால நான் குடுக்கல. பாடி ஆக்சஸ் பண்ணி ஒரே பேக்கிரவுண்ட் கலர் எல்லாத்துக்குமே குடுத்துட்டீங்க அப்டின்னா, மேட்சிங்கா இருக்கும். உங்களோட ஒவ்வொரு இதுக்கும் நீங்க தனித்தனியா கலர்ஸ சூஸ் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. பட் நான் இப்போதைக்கு அப்படி குடுக்கல. பட் இன் கேஸ் நமக்கு தேவைன்னா அதுக்கப்புறம் குடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் தென் ஹெடர். ஹெடர்ல வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா, ஆ இவ்ளோ நேரம் என்ன பண்ணுவோம்னா, ஹெடர்ல உள்ள எல்லா எலமெண்ட்டையுமே எல்லா எலமெண்ட்டும் எப்படி இருக்கு? வெயிட் அ மினிட். கீழ இருக்கா? சோ நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா, இதெல்லாம் வந்து ஷார்ட்கட் சரியா? இவ்ளோ நேரம் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, இந்த ஈலானுங்கிறத வந்துட்டு மார்ஜின் லெஃப்ட், ரைட், டாப்ன்னு கொண்டு வந்து அத ஒரு பக்கம் கொண்டு வருவோம். அடுத்து அதெல்லாம் பண்ணுவோம். பட் இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, சிம்பிளா மொத்தமா இந்த ஹெட்டர ஆக்சஸ் பண்ணி, அதுல உள்ள எல்லா எலமெண்ட்டுமே இப்டி கீழ இருக்கிறத நான் டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறேன், இந்த மாதிரி பக்கத்துல பிரிண்ட் பண்ண வைக்க போறேன். டிஸ்ப்ளே பண்ண வைக்க போறேன். ஓகேவா? ஸோ டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ். பட் அத மறந்துறக்கூடாது. நீங்க வந்து ஹெட்டர ஆக்சஸ் பண்ணீங்கன்னா, ஹெட்டருக்குள்ள உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் இந்த டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகும். ஓகே. அண்ட் தென் ஜஸ்ட் ஓகே. இப்போ நான் உங்களுக்கு இது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு காமிக்கிறேன். எப்படி பிரிண்ட் ஆகுது? ஈலான் இங்க இருக்கு. அண்ட் தென் இதுவும் ஈலானும் ஒரே லைனுக்கு வந்துடுச்சு. பட் நம்மளுக்கு அந்த ஆங்கர் டேக்ல உள்ள அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் கீழ இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஆங்கர் டேக்ல உள்ள எலமெண்ட்ஸ மட்டும் மாத்தணும். அத எப்படி மாத்தணும்னா, டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ல மாத்துவோம். ஓகே. சரி. யூசுவலா நம்ம டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு அதெல்லாம் குடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? And then justify content space between. ஸ்பேஸ் பிட்வீன் குடுத்தா ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். ஓகே. இங்க இப்போ உங்களுக்கு ஈலான் இந்த ஓரத்துல வந்துருச்சு. இது இந்த லாஸ்ட்ல வந்துருச்சு. ஓகே. இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம அத ஸ்டைல் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமா. அண்ட் தென் அலைன் ஐட்டம் சென்டர்.
அப்புறம் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? சென்டருக்கு கொண்டு வரணும். ஏன்னா இது இந்த கார்னர்ல இருக்கு, அது அந்த கார்னர்ல இருக்கு. ஸோ அதனால அலைன் ஐட்டம் சென்டர் குடுக்குறேன். ஓகே. ஓகே. இது வந்து சென்டருக்கு வந்துருச்சு. பட் ஸ்டில் அது வந்து கொஞ்சம் ஓரத்துல இருக்கிற மாரி இருக்கு. பேடிங் குடுத்துக்கலாம். பேடிங் வந்துட்டு ஏன்னா கார்னர்ல ஒட்டி இருக்கா? ஸோ அதனால 20 பிக்சல் டர்ன் பெர்சன்டேஜ் பேடிங் குடுத்துட்டு, இப்போ லெட்ஸ் செக். சென்டருக்கு வந்துடுச்சு. ஓகே. இங்க இங்க இருக்கிற மாதிரி இந்த எலமெண்ட்ட இப்ப நம்ம கொண்டு வந்துட்டோம். அண்ட் தென் நம்ம அதுக்கப்புறம் ஈலானு இந்த இதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்து ஸ்டைல் பண்றோம். இப்போதைக்கு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? இங்க இருக்கிறது ஒரு டிவ் அண்ட் தென் நேவ் பாரு. ஸோ அந்த டிவ்வையும் நேவ் பாரையும் டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ல இது பண்ணிட்டோம். நீங்க இப்படி கேட்கக்கூடாது. நீங்க டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் தானே குடுத்துருக்கீங்க. அப்ப ஏன் இந்த எலமெண்ட் எல்லாம் வந்து நமக்கு கீழ கீழ பிரிண்ட் ஆயிருக்கு. அது வந்து ஃப்ளெக்ஸ்ல தானே பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது இப்ப நான் இங்க வந்து ஹெட்டருக்கு டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் குடுத்தேன்னா, இந்த டிவ்வும், இந்த நேவ் பாரும் கீழ இருந்தது பக்கத்துல பக்கத்துல பிரிண்ட் ஆகும். பட் அதுக்கு என்ன மீனிங் கிடையாது. அந்த நேவ் பாருக்குள்ள உள்ள அந்த ஹோம் அபோட்டஸும் ஃப்ளெக்ஸ்ல பிரிண்ட் ஆகணுங்கிறது மீனிங் கிடையாது. அதுக்கு நீங்க தனியா நேவ ஆக்சஸ் பண்ணி தான் நீங்க அது பண்ணணும். ஓகே. டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்லாம் நீங்க பண்ணணும். ம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் இத வந்து ஆக்சஸ் பண்ணி, ஹெட்டர ஆக்சஸ் பண்ணி டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு குடுத்தப்போ, இந்த ஈலானும் இந்த நேவ் பாருக்குள்ள மொத்த எலமெண்ட்டும் என்ன பண்ணிருக்கு? டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ல பக்கத்துல பக்கத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. நம்ம பேடிங் குடுத்ததுனால என்ன பண்ணியிருந்துச்சுன்னா, இந்த மார்ஜின்ல அலைன் சென்டருக்கு வந்துடுச்சு. அதாவது நடுவுல வந்துடுச்சு. பட் நம்ம மார்ஜின் பேடிங் குடுத்ததுனால என்ன பண்ணுச்சுன்னா, சுத்தி அந்த எலமெண்ட்ட சுத்தி நமக்கு வந்து பேடிங் கிரியேட் ஆயி, ஸோ அது வந்து ஒரு மாதிரி அ கார்னர்ல இல்லாம இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்துடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது அப்டின்னா, பேக்கிரவுண்ட் கலர். அதுக்கு வந்து ப்ளூ கலர் தானே ஆட் பண்ணணும். ஸோ பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்டின்னா, இந்த ப்ளூ கலர் ஆட் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் சி இந்த கலர் ஓகே தானே? ம். இதுவிலேயே கொஞ்சம் லைட் ஆக்கிக்கலாம். ப்ளூ ஓகே தான். பட் ஸ்டில் இது ரொம்ப டார்க்கா இருக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே. ம். ஓகே. இந்த கலர் நமக்கு ஓகே. கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கோ? இதுக்கும் இடையில. ஓகே. இந்த கலர் வச்சுக்கலாம். ஓகேவா? ம். ம். எனிவேஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, பேக்கிரவுண்ட் கலர் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் தென் டெக்ஸ்ட்டோட கலர் எல்லாத்தையும் ஒயிட்டா மாத்தலாம். ஒயிட்டா மாத்தியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆ ஆ இங்க வந்து இன்னொரு விஷயம் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? என்னன்னா, இப்ப நீங்க கீழ போறீங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்ல நம்ம இத யூஸ் பண்ணல. ம். இத என்னன்னா, இப்ப நீங்க கீழ போறீங்க, போறீங்க. திருப்பி மேல வாரீங்க, திருப்பி கீழ போறீங்க. இந்த நேவ் பார் எங்கனையாவது மறையுதா? அது மறையவே இல்ல. அது என்ன இருக்குன்னா, அதோட பொசிஷன்ல அப்படியே இருக்கு. இந்த எலமெண்ட்ஸ்லாம் மட்டும் தான் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம என்ன ஸ்க்ரோல் பண்ணாலும், அதோட பொசிஷன்ல அது ஃபிக்ஸ்டா இருக்கு. இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? என்ன யூஸ் பண்ணலாம்? என்ன பொசிஷன் யூஸ் பண்ணலாம்? பொசிஷன் ஃபிக்ஸ்டு. ஃபிக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். பட் நீங்க எப்படின்னா, ஃபிக்ஸ்டும் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸ்டிக்கியும் யூஸ் பண்ணலாம். 2த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்க்கலாமா? நான் பொசிஷன் ஓகே. ஆ இப்போதைக்கு நான் ஸ்டிக்கி யூஸ் பண்றேன். ஓகேவா? நம்ம ஒன்ஸ் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம், பொசிஷன் ஃபிக்ஸ்டுக்கும், பொசிஷன் ஸ்டிக்கிக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்க்கலாம். ஓகே. அதாவது ஸ்டிக்கினா எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவா இருக்கும். அண்ட் தென் ஒரு கட்டத்துக்கு அப்புறம், ஆ அது வந்து மாறும்.
அப்ப நீங்க வந்துட்டு என்ன இருக்கும்னா, டாப்ல இருந்து 0ன்னு குடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, லெட்ஸ் சி ஃபிக்ஸ்டு எப்படி இருக்கு? வெயிட் a minute. ஸ்டிக்கி பொசிஷன் ஃபிக்ஸ்டு ஸ்டிக்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? நான் ஃபிக்ஸ்டு ஃபர்ஸ்ட் வச்சேன். சரிங்களா? ஃபிக்ஸ்டு வச்சேன். அப்ப எனக்கு எப்படி அவுட்புட் இருக்குன்னு பாருங்க. என்ன ஆயிருதுன்னா, இந்த மாதிரி அலைன் ஆயிருது. ஒரு பக்கமா போய் அலைன் ஆயிருது. ஸோ இத அவாய்ட் பண்றதுக்காண்டி நான் என்ன பண்றேன்னா, ஸ்டிக்கி குடுத்து பார்க்குறேன். ஸ்டிக்கி குடுத்தா எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்ல. ஸோ அதனால பெஸ்ட் நம்ம ஸ்டிக்கி போடுறது தான் பெஸ்ட். இப்ப நான் ஃபிக்ஸ்டுன்னு குடுக்கும்போது எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, இந்த மாதிரி இது இங்க போய் அலைன் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் இத ஸ்டிக்கின்னு குடுத்துட்டு, ஸ்டிக்கின்னு குடுத்தீங்கன்னா, நீங்க என்ன ஸ்பெசிஃபை பண்ணணும்? எப்போ அந்த எலமெண்ட் ஸ்டிக்கியா மாறணும்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸ்டிக்கினா ஃபர்ஸ்ட் என்னது? அத நம்ம ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்குவோம். ஃபிக்ஸ்டுனா என்ன இருக்கும்னா, அந்த எலமெண்ட் அந்த இடத்துல ஃபிக்ஸ்டாவே இருக்கும். நம்ம என்ன ஸ்க்ரோல் பண்ணாலும் அந்த எலமெண்ட் அப்படியே இருக்கும். ஸ்டிக்கினா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவா இருக்கும். அண்ட் தென் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். எப்போ அந்த எலமெண்ட் ஃபிக்ஸ்டா மாறணும் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணணும். நான் இங்க என்ன ஸ்பெசிஃபை பண்றேன்னா, நம்ம அந்த இதுல என்ன பண்ணிருக்கோம்னா, டாப் 20 பிக்சல்னு குடுத்துருப்போம். நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தப்போ டாப் 20 பிக்சல். ஒரு 1 வச்சு பார்த்தோமா, ஒரு 1 வந்து பேராகிராஃப்க்கு நடுவுல செட் பண்ணிட்டு, டாப் 20 பிக்சல்னு குடுத்து, பொசிஷன் ஸ்டிக்கின்னு குடுத்துருப்போம். அப்ப என்ன ஆயிருக்கும்னா, நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம். ஒன்ஸ் அந்த டாப்ல இருந்து 20 பிக்சல் கேப் கிரியேட் அந்த ஃபில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 20 பிக்சல் கேப் கிரியேட் ஆயிடுச்சு அப்டின்னா, அந்த எலமெண்ட் என்ன ஆயிரும்? ஃபிக்ஸ்டா மாறிரும். ஃபிக்ஸ்டா மாறி அந்த இடத்துல இருக்கும். அதுவரைக்கும் அந்த எலமெண்ட் எப்படி இருக்கும்? ஸ்க்ரோல் பண்ண ஸ்க்ரோல் ஆகுற மாதிரி ரிலேட்டிவ்ல இருக்கும். ம். பட் ஒன்ஸ் நம்ம அந்த டாப்ப ஸ்பெசிஃபை பண்ண உடனே, அந்த எலமெண்ட் ஸ்டிக்கியா மாறிரும். ஐ மீன் ஃபிக்ஸ்டு ஒரு இடத்துலயே அப்படியே ஸ்டிக் பண்ணி இருக்கும். நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா, டாப் 0ன்னு குடுத்துடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் ஆயிரும்? அப்படின்னா 0 பிக்சல்ல இருந்தே அது எப்போதுமே அந்த எலமெண்ட் வந்து ஃபிக்ஸ்டாவே இருக்கணும். அங்க நான் டாப் 20 பிக்சல் குடுத்தேன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்? நான் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பேன். இங்க இதுல காமிக்கிறேன். ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு 20 பிக்சல் ஆனதுக்கு அப்புறம், அதாவது டாப்புக்கும் அந்த கீழ உள்ள இந்த கேப்பும் 20 பிக்சல் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து அது ஸ்டிக்கி ஆகணும் அப்படிங்கிறத குடுத்திருப்பேன். பட் இங்க நான் என்னதுன்னா, டாப் 0 பிக்சல் அப்படின்னு குடுத்ததுனால, இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல இருந்து அது என்ன ஆயிருக்குன்னா, ஸ்டிக்கியாவே இருக்கு. ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, இப்ப நமக்கு ஒரு ப்ராப்ளம். ஓகேவா? என்ன ப்ராப்ளம் அப்டின்னா, நமக்கு ஹோமு, அபோட் அஸ் இதெல்லாம் தெரிய மாட்டுக்கு. நான் அதுக்கு என்ன பண்றேன்னா, Z இண்டெக்ஸ் குடுத்துக்கிறேன். Z இண்டெக்ஸ் குடுத்தா என்ன பண்ணும் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து அந்த எலமெண்ட்ஸ் வந்து ஒழுங்கா தெரியும். எல்லா எலமெண்ட்ஸும். பட் இங்க வந்துட்டு அது மட்டும் ப்ராப்ளம் இல்ல. கலரும் ப்ராப்ளம் தான். ஓகே. இங்க வந்துட்டு நம்ம கலர் எல்லாத்துக்குமே ப்ளூ கலர் குடுத்துருக்கனால அதுவும் ப்ராப்ளம். செட் இண்டெக்ஸ் எதுக்கு குடுத்துருக்கோம்னா, இந்த ஓவர்ஃப்ளோ ப்ராப்ளம் வரக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா, இந்த பார்டர்லாம் ஆட் பண்ணுவோம்ல. பட் பார்டர்லாம் ஆட் பண்ணும்போது, நம்ம பொசிஷன்ஸ் இங்க யூஸ் பண்றதுனால சொல்றேன். பார்டர்லாம் ஆட் பண்ணும்போது பொசிஷன்ஸ் யூஸ் பண்றதுனால சம்டைம்ஸ் இந்த பார்டர் விசிபிளா இருக்காது. செட் இண்டெக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, எதுக்கு செட் இண்டெக்ஸ் அதிகமா குடுக்குறோமோ, அந்த எலமெண்ட் தான் மேல டிஸ்ப்ளே ஆகும். அப்போ வந்து நான் இங்க வந்து Z இண்டெக்ஸ் அதனால இந்த எலமெண்ட்க்கு எவ்வளோ குடுத்துக்கிறேன்னா, 1000 குடுத்து வச்சுக்கிறேன். அப்பனா தான் என்ன ஆகும்னா, நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம அந்த பார்டர் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது, அது வந்து ஒழுங்கா டிஸ்ப்ளே ஆகும். அதனால நான் இங்க Z இண்டெக்ஸ் குடுத்து வச்சுக்கிறேன். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா, லோகோக்கு போறேன். லோகோனா என்னது? அந்த ஈலான் அப்படிங்கிற அந்த நேம். ஓகே. அந்த லோகோ நான் என்ன ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, அத கொஞ்சம் ஃபாண்ட் வெயிட் எல்லாம் கூட்டிக்கிறேன். ஃபாண்ட்டோட சைஸ், வெயிட் இதெல்லாம் கூட்டிக்கிறேன். ஃபாண்ட்டோட சைஸ் என்ன பண்றேன் அப்படின்னா, ம் 20 பிக்சல் ஃபாண்ட் வெயிட் போல்டு நான் குடுத்து பார்க்குறேன். என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஃபாண்ட் வெயிட் போல்டுனா என்ன ஆகும்? கொஞ்சம் போல்டு பண்ணி காமிக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு அனிமேஷன் அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே தான். இல்ல இத விட பெருசா இருக்கு. 20 பிக்சல விட பெருசா இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு 30 பிக்சல் குடுத்துக்கட்டுமா?
ம். இந்த அளவு தான் இருக்கு. அப்படிதானே? ஸோ நான் 30 பிக்சல் குடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்து என்னதுன்னா, அனிமேஷன் ஆட் பண்ணணும். அனிமேஷன் என்ன அனிமேஷன் அப்படின்னா, இந்த ஃபேட் இன் அனிமேஷன்லாம் ஆட் பண்ணணும். அத நம்ம ஃபைனலா கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி தானே ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அத வந்து நம்ம அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கு நம்ம கீ ஃப்ரேம்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்ன ஃபேட் இன் அனிமேஷன் அப்படின்னா, இந்த இடத்துல இப்ப நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். இங்க இந்த ஈலான நல்லா நோட் பண்ணீங்கன்னா, அது வந்து ஒரு மாதிரி தள்ளி போயிட்டு இங்க வருதா? ஸோ இதுதான் அந்த ஃபேட் இன் எஃபெக்ட். ஸோ அந்த எஃபெக்ட்ட நம்ம அதுக்கப்புறம் குடுத்துக்கலாம். அனிமேஷன்ஸ்லாம் லாஸ்ட்டா ஆட் பண்ணலாம். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்ப ஃபைனலி யூஎல்க்கு வந்துரலாம். இந்த யூஎல்க்கு நம்ம இப்போ டிசைன் பண்றது ஒரு டைப் ஆஃப் டிசைனிங். இதுக்கு முன்னாடி பண்ணத விட இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, அந்த நேவ் பார்ல உள்ள யூஎல்ல ஆக்சஸ் பண்றேன். யூஎல் டேக் ஆக்சஸ் பண்ணி, அந்த யூஎல் டேக்லலாம் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லிஸ்ட் ஸ்டைல் நன்னுன்னு குடுப்போம். நன்னு. ஓகே. அடுத்து என்னது அப்டின்னா, அந்த டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ். இங்க தான் நான் என்ன குடுக்கணும், அங்க ஒரு டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் எதுக்கு? இந்த இந்த ஈலானையும், இந்த ஓவரால் நேவ் பாரையும் ஃப்ளெக்ஸ்ல பிரிண்ட் பண்றதுக்கு. இங்க குடுக்க போற டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் தான் என்ன பண்ணும், அந்த உள்ளுக்குள்ள உள்ள இந்த எலமெண்ட் உங்களுக்கு கண்ணு தெரியுதா? ஆ ப்ளூ கலர்லயே இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. ஓகே. நம்ம கலர இப்ப சேஞ்ச் பண்ணிருவோம் இம்மீடியட்டா. இதான் நமக்கு தெரியும். சேஞ்சஸ் என்ன நடக்குது. அந்த கலர சேஞ்ச் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? நேவ் பார்ல உள்ள ஏ டேக் ஆக்சஸ் பண்ணணும். யூஎல் டேக் ஆக்சஸ் பண்ணனா, அதோட ஸ்டைல் இத தான் சேஞ்ச் பண்ணும். அந்த குறிப்பிட்ட இப்ப இந்த ஹோமுக்கு நீங்க கலர சேஞ்ச் பண்ண போறீங்க. இல்ல அதோட ஃபாண்ட் வெயிட்ட மாத்த போறீங்க. சைஸ இன்கிரீஸ் பண்ண போறீங்க அப்டின்னா, நீங்க எதுக்கு யூஸ் பண்ணணும்? ஏ டேக்ஸ் தான் ஆக்சஸ் பண்ணணும். ஓகே. ஸோ கலர் நான் என்னன்னு பண்ணிக்கிறேன்னா, ஒயிட்டா மாத்திக்கிறேன். அப்பதான் எனக்கு வந்துட்டு தெரியும். ஓகே. ஸோ ஃபைனலி நம்ம மாத்திட்டோம். இங்க டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு குடுத்ததுனால கீழ பிரிண்ட் ஆயிருந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் இப்படி பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்ப நமக்கு அடுத்து என்னது அப்படின்னா, ஃபாண்ட் வெயிட் ஆட் பண்ணணுமா? ஏன்னா அது கொஞ்சம் போல்ட் ஆக்கணும். பட் அதுக்கு முன்னாடி அது எல்லா எலமெண்ட்டுக்கும் இடையில கேப் குடுக்கணும். கேப் இல்லாம இருக்கு. ஸோ நான் கேப் குடுத்துக்கிறேன். கேப் எவ்வளோ குடுத்துக்கலாம்னா, ஒரு 20 குடுக்கலாம். இல்ல 25 பிக்சல் குடுக்கலாம். 25 பிக்சல் குடுக்குறேன். ஓகே. ஸோ ஃபைனலி இந்த மாதிரி மாறிடுச்சு. பட் வந்து இங்கலாம் எல்லாமே போல்டு மாரி இருக்கு. அண்ட் தென் இந்த அண்டர்லைன்லாம் ரிமூவ் பண்ணணும். ஏன்னா நம்ம பார்டர் ஆட் பண்ண போறோம். இனி இஷ்யூஸ் இருந்தா சொல்லிருங்க. ஓகேவா? ஓகே. கலர்லாம் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் தென் இப்ப நான் அந்த ஃபாண்ட் கொஞ்சம் மாத்திக்கிறேன். ஓகே. ஃபாண்ட்டோட வெயிட்ட வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றேன். எவ்வளோ குடுக்குறேன்? இங்க ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டுன்னு குடுத்துருக்கோமா, அதே மாரி இங்கேயும் நான் வந்து போல்டுன்னு குடுக்குறேன். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த எலமெண்டோட டெக்ஸ்ட் டெக்கரேஷன நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நன்னுன்னு குடுத்துக்கிறேன். இப்பதான் என்ன ஆகும், அந்த லைன் வந்துட்டு கேன்சல் ஆகும். ஓகே. ஃபைனலி இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். எனக்கு ஏன் இப்படி வருது? ஓகே. இத மாதிரி சாம்பிள் ப்ராஜெக்ட்டுங்க. ம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓ! ஓகே. ஃபைனலி இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சைன் அப்புக்கு பின்னாடி ஒரு இது கிரியேட் பண்ணணும். தட் மீன்ஸ் ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணணும். அத வேற நம்ம கிரியேட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி இந்த எலமெண்ட்ஸ வந்துட்டு பொசிஷன் ரிலேட்டிவ்ல குடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த எலமெண்ட்ஸ நம்ம வந்து நேவ் பார் வந்துட்டு அத அத வந்துட்டு பார்டரா வச்சு மூவ் பண்ண போறோம். ஸோ அதனால இங்க வந்து பொசிஷன் சரி இங்க ரிலேட்டிவ்னு குடுத்துக்கலாம். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா, ஆம் அந்த இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். லைக் ஆ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம்.
இங்க இருக்கா? இது ஏன் வேற டேபுக்குள்ள வேற டேபுக்குள்ள இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த சைன் அப் இருக்குல்ல, இந்த சைன் அப்ப வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், கவர் பண்ண வைக்கிறோம், இதெல்லாம் பண்றோம் அப்படிதானே? சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஏ டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு பொசிஷன் ரிலேட்டிவ்ல குடுத்துக்கங்க. குடுத்துட்டு எனி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இத வச்சு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நீங்க வந்துட்டு இங்க உங்களுக்கு மூவ் ஆகுதுல்ல, இந்த மாதிரி இந்த எஃபெக்ட் எல்லாம் நீங்க குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இது நீங்க வந்துட்டு சிம்பிள் பார்டர் பாட்டம் வச்சு உங்களால இந்த எஃபெக்ட்ட குடுக்க முடியாது. அப்படிதானே? பார்டர் பாட்டம் வச்சு நம்மளால குடுக்க முடியுமா? குடுக்க முடியாது. சோ இந்த எஃபெக்ட் எல்லாம் நீங்க கொண்டு வர்றதுக்கு நீங்க வந்துட்டு ஏற்கனவே நம்ம ஒரு பட்டன் படிச்சிருப்போம். அப்படிதானே? இந்த ஆ ஆஃப்டர் யூஸ் பண்ணி ஒரு ஹவர்ன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஹவர் கிட்ட ஒரு சின்ன ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க் கொண்டு வர்றதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த பட்டன் ஆஃப்டர் அப்படின்னு ஒரு 4 கோலன் போட்டு பட்டன் ஆஃப்டர்ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஒரு கன்டென்ட் குடுத்துருப்போம். அந்த கன்டென்ட்ல அந்த ஆரோ மார்க்க வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஹெக்ஸாடெசிமல் இது இருக்கும். அத குடுத்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, அந்த இத கொண்டு வந்திருப்போம். அந்த எஃபெக்ட்ட நம்ம கொண்டு வந்திருப்போம். ஓகேவா? சோ அந்த எஃபெக்ட்ட நான் இங்க கொண்டு வரப்போறேன். நீங்க வந்து பார்த்தோனே இங்க என்ன நெனச்சிடக் கூடாதுன்னா, இது ஏதோ நீங்க பார்டர் ஆட் பண்ணி அத நம்ம மூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்க நெனச்சிடக் கூடாது. இத ஆட் பண்றதுக்கு நமக்கு வந்து அந்த கன்டென்ட் அந்த ஆஃப்டர் ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம யூஸ் பண்ணி தான் இத கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? சோ நான் அத ஃபைனலா உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு வந்து நம்ம வந்துட்டு இத மட்டும் பார்க்கலாம். ம். இந்த ஹவர் எஃபெக்ட் அதெல்லாம் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே. சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, இனிஷியலா ஃபர்ஸ்ட் அந்த இங்க ஏன் பொசிஷன் ரிலேட்டிவ்ன்னு குடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு இவ்ளோ டெஃபினிஷன் சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் நம்ம இப்ப ஆட் பண்ண போறோம். இந்த பார்டர்லாம் நம்ம இப்ப ஆட் பண்ண போறோம். சோ அத வித் ரெஸ்பெக்ட் டூ இந்த ஏ டேக்கோட பொசிஷன்ஸ பொறுத்து தான் நம்ம குடுப்போம். அதனால நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா, இனிஷியலா பொசிஷன் ரிலேட்டிவ்ன்னு குடுத்துருக்கேன். இந்த பார்டர்லாம் ஆட் பண்ணும்போது, அந்த பார்டர நான் பொசிஷன் அப்சல்யூட்ன்னு குடுத்து தான் இந்த மாரி ஒரு மூவ் எஃபெக்ட் ஒரு அனிமேஷன் எஃபெக்ட்ட நான் கொண்டு வருவேன். ஓகேவா? அதனால தான் இங்க நான் பொசிஷன் ரிலேட்டிவ் குடுத்துருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணணும்னா, அந்த சைன் அப்ப சுத்தி உனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன இங்க நேம் குடுத்துருக்கேன்னா, பட்டன்னு நேம் குடுத்துருக்கேன். சோ நான் அத ஆக்சஸ் பண்றேன். அத ஆக்சஸ் பண்ணிட்டு, அதுக்கு பேக்கிரவுண்ட் கலர் என்ன குடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒயிட்டா? சோ பேக்கிரவுண்ட் கலர் ஒயிட். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒயிட் கலர குடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டெக்ஸ்டும் ஒயிட்டா இருக்கு. எல்லாமே ஒயிட்டா இருக்கும்போது, அத ப்ளூ கலரா மாத்திக்கிறேன். மாத்துனா ஓகே தானே? இல்ல, இல்ல. என்னோடது இது. ஓகே. அதுக்கு அடுத்து நம்ம இத சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. அச்சோ! இத நான் வந்துட்டு கொஞ்சம் பேடிங்லாம் குடுத்து, அண்ட் தென் பார்டர் ரேடியஸ்லாம் குடுத்து மாத்திக்கிறேன். இந்த மாரி ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. சோ நான் வந்து பேடிங் வந்துட்டு எவ்வளோ குடுத்துக்கிறேன்னா, 8 பிக்சல் சைட்ல அண்ட் தென் 15 பிக்சல் குடுத்துக்கலாமா? அதான் ஓகேவா இருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்து நமக்கு வந்து பார்டர் ரேடியஸ் வந்துட்டு எவ்வளோ குடுத்துக்கலாம்னா, ஒரு 20 பிக்சல். இது எதுக்குன்னா, அந்த கர்வ் எஃபெக்ட் வர்றதுக்காண்டி இங்க வந்து நான் 20 பிக்சல்னு குடுத்துக்கிறேன். ஆ ஓகே. ஆ ஃபைனலி நம்மளுக்கும் இதே மாதிரி ஒண்ணு கிரியேட் ஆயிடுச்சு. இது ஏன் இப்படி ஓகே. இதே மாதிரி நமக்கு ஒண்ணு கிரியேட் ஆயிடுச்சு. நம்மளும் கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப நமக்கு வந்து நெக்ஸ்ட் என்னதுன்னா, அந்த பார்டர் ஆட் பண்ணணும். ஓகே. நான் அத சொல்றேன். சோ அதுக்கும் கொஞ்சம் அனிமேஷன் வர்ற மாதிரி இருக்கும். சோ
இப்ப நீங்க அந்த பட்டனை ஹவர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐ மீன் பட்டன் இல்ல. இந்த சைன் அப்ப ஹவர் பண்ணீங்கன்னா, பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த பேக்ரவுண்ட் கலர வந்து சேஞ்ச் ஆகுறத மாத்தணும்ல. ஸோ டாட் பட்டனை ஹவர் பண்ணும்போது, அந்த பழைய ப்ளூ கலருக்கே அது வந்துருது. அப்படிதானே? பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கலர்ல ஆயிரணும். அண்ட் தென் டெக்ஸ்ட் வந்து ஒயிட் ஆயிரணும். ப்ளூவா மாறி டெக்ஸ்ட் வந்துட்டு ஒயிட்டா மாறணும். ப்ளூனா எந்த ப்ளூ? இந்த ப்ளூ. கலரை வந்துட்டு ஒயிட்டா மாத்திரணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி எனக்கு டெக்ஸ்ட் வந்துட்டு இத இன்னும் கொஞ்சம் லைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைச்சிருச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேலை அப்படின்னா, பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணலாம். அந்த பார்டர் மட்டும் சொல்றேன் உங்களுக்கு பார்க்கலாம். அதை நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. பார்டர் மட்டும் ஆட் பண்றது மட்டும் நாளைக்கு பார்க்கலாம். ம். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணி இந்த லேன் எனி டைம் அதெல்லாம் நம்ம கொடுத்து முடிச்சிடலாம். ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் பெரிய ப்ராசஸ். அது நான் சொல்றேன். பேக்ரவுண்டுங்க மாதிரிங்க அந்த லைன், அந்த அனிமேஷன் எஃபெக்ட் லைன் வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். அதை நான் நாளைக்கு சொல்றேன். ஸோ இனிஷியலா இப்போ நமக்கு வந்துட்டு நேம் பார் ஃபைனலி இது முடிஞ்சிடுச்சு. அந்த பேக்ரவுண்ட் அந்த பாட்டம் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் பாட்டம் வந்து மூவ் ஆகுற மாதிரி ஒரு எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னது அப்படின்னா நேம் பாரா. ஸோ நேம் பார் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அந்த ஹீரோ செக்ஷனுக்குள்ள போயிடலாமா? பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்றது இந்த ஹீரோ செக்ஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ ஓகே, ஹீரோ செக்ஷன்ல போயிட்டு வழக்கம் போலதான் செக்ஷன் ஆட் பண்றோம். அந்த செக்ஷன்ல வந்துட்டு அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வைக்கணும். கிளாஸ் நேம் என்னன்னு வைப்போம் வழக்கம் போல ஹீரோ. ஓகேவா? அடுத்து ஐடி வந்துட்டு ஹோம். ஏன்னா அது என்னது ஹோம் பேஜ், அதனால ஐடி வந்து நம்ம ஹோம். இதை போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இங்க போயிட்டு லிங்க் பண்ணுவோம். இது வந்து நேத்து ப்ராஜெக்ட்ல நம்ம நிறைய டைம் பார்த்ததுனால நான் அப்படி சொல்றேன். ஒன் செகண்ட் நான் இப்ப ரிப்பீட் பண்ணிக்கிறேன். என்னன்னா ஜஸ்ட் இங்க நீங்க ஐடி ஹோம்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த ஐடி ஹோம் இங்க ஏன் போய் நான் கால் பண்றேன்னா, நீங்க ஹோம்னு கிளிக் பண்ணா திருப்பி வந்துட்டு உங்களுக்கு ஹோம் வந்து வரும், டிஸ்பிளே ஆகும். இப்ப நீங்க இந்த எலமெண்ட்டை கீழே வரைக்கும் போயிட்டீங்க. ஓகே, போயிட்டு நான் இந்த இடத்துல ஹோம்னு கிளிக் பண்ணனா எனக்கு ஹோம் பேஜுக்கே வந்துருதா? ஸோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த செக்ஷனுக்கு ஐடி ஹோம்னு வச்சுட்டு அந்த ஹோமை கிளிக் பண்ணா இந்த ஹோம் பேஜுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஐடியை இங்க கால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அண்ட் தென் டிவ் கொடுத்துக்கலாம். அந்த டிவ்ல வந்துட்டு நம்ம வந்து கண்டென்ட் ஹீரோவோட கண்டென்ட் எழுதிக்கிறேன். ஸோ அதனால இங்க கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்றேன், ஹீரோ கண்டென்ட் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா, அதுல உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் இங்க நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இங்க வந்து ஒரு H1 டேக் இருக்கு, ஒரு பேராகிராஃப் இருக்கு, அண்ட் தென் ஒரு பட்டன் இருக்கு வழக்கம் போல. ஸோ ஒரு H1 டேக், அதுல வந்துட்டு ஒரு லைன் இருக்கா, அதெல்லாம் அப்படியே இங்க இருந்து இப்படி போட்டுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பேராகிராஃப். அந்த பேராகிராஃப்ல வந்துட்டு இங்க என்ன இருக்கோ அதே தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பட்டன் இருக்கு. அது எப்படின்னா லிங்க் மாதிரி வச்சிருக்காங்க. அதாவது அது ஒரு பட்டன்னு நமக்கு இங்கேருந்து தெரியும். பட் நான் இங்க அதை எப்படின்னா இப்போ எக்ஸ்ப்ளோர் கோர்சஸ்ன்னு கிளிக் பண்ணோன்னே கோர்சஸ்குள்ள போற மாதிரி. ஓகே. அப்படின்னா நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணணும், ஆங்கர் டேக் தான் யூஸ் பண்ணணும்.
ஸோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இங்க வந்து பண்ணல. சைன் அப்க்கு ஆங்கர் டேக்ன்னு பண்ணிட்டு, அதுக்கு அத சுத்தி ஒரு பட்டன் மாதிரி ஒரு எஃபெக்ட் குடுத்தோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ வந்து ஒரு ஆங்கர் டேக் குடுத்துக்கிறேன். அந்த ஆங்கர் டேக்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, HREF குடுத்துட்டு, இப்போதைக்கு நமக்கு வந்து அந்த பேஜ கிரியேட் பண்ணல. அதாவது அந்த கோர்சஸ் பேஜ நம்ம இப்போதைக்கு கிரியேட் பண்ணல. ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணாதான் என்ன பண்ண முடியும்? அந்த கோர்சஸோட ஐடிய குடுக்க முடியும். இங்க எப்படி நம்ம ஹோம் பேஜ் கிரியேட் பண்ணுவோம்னா, அந்த ஹோமோட ஐடிய எடுத்து இங்க குடுத்தோம். இந்த ஆங்கர் டேக்ல. அதே மாரி நான் கோர்சஸோட பேஜ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஐடி எடுத்துட்டு வந்து நான் இங்க போடணும். ஓகேவா? பட் இப்போதைக்கு கிரியேட் பண்ணல. பட் நான் அதுக்கு ஐடி என்னென்ன வைப்பேன்னா, கோர்சஸ் தான் வைப்பேன் எப்படியும். ஸோ அதனால இனிஷியலா அப்படி குடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, அதுல என்ன எழுதியிருந்தாங்கன்னா, எக்ஸ்ப்ளோர் நவ் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஸோ அத நான் எப்படி எழுதிக்கிறேன். அதுக்கு அடுத்து கிளாஸ் நேம் என்னது அப்படின்னா, இதுக்கு திருப்பியும் பட்டன். ஏன் இங்க நான் சிம்பிளா பட்டன் குடுத்துட்டேன்னா, திருப்பி உட்கார்ந்து நான் ஸ்டைல் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி நான் பட்டனுக்கு வந்து ஸ்டைல் பண்ணி வச்சிருக்கேனா, இங்க அதே ஸ்டைலிங் இந்த இதுக்கும் அப்படியே அப்ளை ஆயிரும். அதனால நான் ஸ்டைல் பண்ண தேவையில்லன்னு குடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ராவா நீங்க வேணா இந்த இதுல வந்து ஒரு இன்லைன் ஸ்டைல் ஆட் பண்ணி, டெக்ஸ்ட் ஸ்டைல் நன்னு, அது வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு அத வேணா குடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு கீழ ஒரு லைன் வர்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, குடுத்து பாருங்க. ஓகே. அந்த லைன் வர்றது போயிடுச்சு. சோ இந்த பாக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அத நம்ம இப்போ அத சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் பேக்கிரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணி, ஃபைனலா இந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணணும். ஓகே. ஸோ அதே இத நான் இப்ப பண்றேன். ஸ்டைல் டேக்குள்ள போயிரலாம். நம்ம இப்ப இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருந்தது என்னது? நேவ் பாரா? அத போட்டுக்கோங்க. அண்ட் தென் இங்க வந்துட்டு இப்ப ஹீரோ செக்ஷன். ஹீரோ செக்ஷன் குடுத்துட்டு, நான் இப்ப என்ன பண்றேன்னா, ஹீரோ செக்ஷன்ல வந்துட்டு, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹீரோ டாட் ஹீரோ அத கால் பண்றேன். கால் பண்ணி அதுக்கோட ஹைட் எவ்வளவு குடுத்துக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹைட் குடுத்துக்கிறேன். ஹைட் வந்துட்டு 100 VH குடுக்கலாம். இல்லன்னா 90 வியூ ஹைட் நான் குடுத்துட்டேன். 90 வியூ ஹைட்னா ஒண்ணும் இல்ல. 100 வியூ ஹைட்டே குடுத்துக்கலாம். ஓகே. இப்போதைக்கு அது என்ன வியூ ஹைட்னா ஒண்ணும் இல்ல. லைக் இந்த இருக்குல்ல, இது இதோட ஃபுல் ஹைட். இப்ப நான் இத ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவுதான் இருக்கும். ஏன்னா அங்க 90 வி ஹைட்ன்னு குடுத்தா அப்படி இருக்கும். 100 வி ஹைட்னா என்ன பண்ணும்? ஃபுல்லா அந்த பாடிய ஃபுல்லா ஆக்குபை பண்ணும். ஓகே. சோ அதனால நான் 100 வி ஹைட்ன்னு குடுத்துருக்கேன். VHன்னு குடுத்துருக்கேன். அண்ட் தென் பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் இங்க பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்றதுனால நீங்க டைரக்டா பேக்ரவுண்ட் இமேஜே ஆட் பண்ணிக்கலாம். பட் அடிஷ்னலி இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேக்கிரவுண்ட் இமேஜ ஒரு மாதிரி டல் பண்ணிட்டு, இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் போல்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்காண்டி நான் என்ன பண்றேன்னா, லீனியர் கிரேடியன்ட் ப்ராப்பர்ட்டிலாம் நான் பேக்கிரவுண்டுக்கு யூஸ் பண்றேன். ஓகே. சோ அத மட்டும் நான் லாஸ்ட்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம டெக்ஸ்ட்டோட பேக்கிரவுண்ட் ஆட் பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். சோ நான் வந்து பேக்கிரவுண்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் பேக்கிரவுண்ட் இமேஜ் எல்லாமே தனித்தனியா பேக்கிரவுண்ட் இமேஜ்ன்னு ஆட் பண்ணுவீங்க. அடுத்து பேக்கிரவுண்ட் சைஸ், பேக்கிரவுண்ட் ரிப்பீட், நோ ரிப்பீட் இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு பதிலா சிம்பிளா பேக்கிரவுண்ட் அப்படின்னு ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நீங்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது பேக்கிரவுண்ட் ரிலேட்டடா உள்ள எல்லா ப்ராப்பர்ட்டியுமே நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே. இதுலயே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பேக்கிரவுண்ட் கலரும் குடுத்துக்கலாம். பேக்கிரவுண்ட் இமேஜும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேக்கிரவுண்ட் ரிப்பீட், நோ ரிப்பீட், பேக்கிரவுண்ட் சைஸ், கவர் இதெல்லாம் குடுப்பீங்கல்ல. இது எல்லாத்தையுமே இந்த இதுலயே குடுத்துக்கலாம். ஓகே. ஓகே.
இதுல நான் என்ன பண்றேன்னா லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு ஒரு கலர் ஆட் பண்றேன். லீனியர் கிரேடியன்ட்னா வேற ஒண்ணும் இல்ல. நீங்க இந்த நார்மலா நீங்க கலர் ஆட் பண்றதுக்கும் லீனியர் கிரேடியன்ட்னா ஒரு மாதிரி டபுள் கலர் தெரியும். ஓகேவா? இவ்ளோ நேரம் நம்ம ஆட் பண்றதெல்லாம் எப்படின்னா, இப்ப ப்ளூனா ப்ளூ கலர் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். லீனியர் கிரேடியன்ட்ல நீங்க டபுள் கலர் ஆட் பண்ணலாம். 2 கலர் ஆட் பண்ணலாம். ஓகேவா? சோ அதான் லீனியர் கிரேடியன்ட். 2 கலர் ஆட் பண்ணும்போது 2 கலரும் மிக்ஸ் ஆகி புது ஒரு கலர் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். இதான் லீனியர் கிரேடியன்ட். ஓகே. நான் இங்க என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கலர் ஆட் பண்றேன். அதுக்கு நான் என்ன பண்றேன், RGBA ஃபார்மட். இந்த RGBA ஃபார்மட் நம்ம நெறைய கலர்ஸோட டைப்ஸ் படிச்சிருக்கோமா? இது RGB ஃபார்மட். அதே மாதிரி RGBA ஃபார்மட். RGBA ஃபார்மட்னா என்ன அர்த்தம்? ஆல்பா. RGBனா ரெட், கிரீன், ப்ளூ. A வந்து ஆல்பா. ஆல்பா என்ன பண்ணும்? ஜஸ்ட் ஒரு பிளர் எஃபெக்ட்ட நமக்கு ஆட் பண்ணும். இதெல்லாம் படிச்சிருக்கோம். சோ அத அப்படி இங்க யூஸ் பண்றோம். ஓகே. இதுல வந்துட்டு நான் இது வந்துட்டு கிரேயோட கலர் சரியா? கிரே கலர். அந்த கிரேலயே கொஞ்சம் கிரே இல்ல இது பிளாக் கலர். அதுக்கப்புறம் ஒரு கலர் வரும். அது வந்துட்டு கிரே மாதிரி இருக்கும் லைட்டா. இந்த 2 கலரும் சேரும்போது ஒரு மாதிரி ஒரு டபுள் கலர் ஷோ ஆகும். நான் அத ஷோ பண்றேன். ஓகே. இந்த கலர் வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தேன். அதனால நான் டைப் பண்றேன். ஓகேவா? பட் மத்தபடி எனக்கும் இது மெமரிஸ் கிடையாது. நான் ஆல்ரெடி இந்த கலர நோட் பண்ணி வச்சிருந்தேன். அதனால நான் அத அப்படியே டைப் பண்ணிட்டேன். ஓகே. உங்களுக்கு புரியுதா? இப்ப நார்மலா நீங்க சிங்கிள் கலர் ஆட் பண்றதுக்கும், இந்த டபுள் கலருக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? இப்போ நீங்க நார்மலா கிரே ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஒரு கிரே கலர் மட்டும் இருக்கும். இங்க இங்க டார்க்கா இருக்கு. அண்ட் தென் இங்க லைட்டா இருக்கு. இதுதான் அந்த டபுள் கலர் எஃபெக்ட். ஓகே. ஒண்ணு டார்க்கா, ஒண்ணு லைட்டா. இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு இந்த லீனியர் கிரேடியன்ட் கலர் யூஸ் பண்ணுங்க. எனக்கு பர்சனலா லீனியர் கிரேடியன்ட் கலர் ரொம்ப பிடிக்கும். எல்லா வெப்சைட்லயுமே லீனியர் கிரேடியன்ட் கலர் ஆட் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டபுள் கலர் டிஸ்ப்ளே ஆகும்போது இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். கொஞ்சம் டார்க் அண்ட் தென் கொஞ்சம் லைட் பார்க்கும்போது ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஃபாக் எஃபெக்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பேக்ரவுண்ட்ல கலர் மட்டும் ஆட் பண்ணா போதுமா? இல்ல. நம்மளுக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா URL ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு அடுத்து கம்மா வருமா? வராதா? கம்மா போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் மாத்திக்கலாம். URL ஆட் பண்ணணும்ல. URLல நான் என்ன ஆட் பண்றேன்னா, பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்றேன். நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். பேக்ரவுண்ட் ஜேபிஜி. ஸோ அத அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். லெட் மீ சி. அது ஷோ ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். இல்லன்னா தனித்தனி ப்ராப்பர்ட்டியா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஷோ ஆகுது. பட் என்ன எப்படி ஷோ ஆகுது? வழக்கம் போல ரிப்பீட் ஆகுது. ஸோ நான் என்ன யூஸ் பண்ணணும்னா, பேக்ரவுண்ட் ரிப்பீட் அதெல்லாம் யூஸ் பண்ணணுமா? நீங்க அதெல்லாம் தனித்தனியா குடுக்குறதுக்கு பதிலா, இங்கேயே நீங்க என்ன பண்ணிடலாம்னா, நோ ரிப்பீட். ஏன்னா நீங்க காமனா பேக்ரவுண்ட் அப்படின்னு ஆக்சஸ் பண்ணும்போது எல்லா ப்ராப்பர்ட்டியுமே நான் குடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் ரிப்பீட் குடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் சைஸ் எல்லாமே குடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் சென்டர்ல கவர் ஆகணும் எல்லாமே. பேக்ரவுண்ட் சைஸ் எல்லாமே என்னது? கவர் ஆகணும். ஓகே. ஸோ ஃபைனலி நமக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துடுச்சு. இங்க பிளர் ஆகி இமேஜ் ஷோ ஆயிருக்க மாதிரி ஷோ ஆயிட்டு. இப்ப நமக்கு என்னது அந்த லேன் எனி டைம் எனி மோர் அது எல்லாத்தையுமே ஸ்டைல் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வரணும். ஸோ ஃபைனலி அதையும் நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகே. ஸோ கலர் நான் என்னன்னு மாத்திக்கிறேன்னா ஒயிட்னு மாத்திக்கிறேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு இப்போ என்ன இருந்துச்சு எல்லாமே ஒயிட் கலர்ல தான் இருந்துச்சு. ஸோ டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நான் ஒயிட்டா மாத்திக்கிறேன். அண்ட் தென் எல்லாமே சென்டர்ல இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அண்ட் தென் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அலைன் ஐட்டம் சென்டர் இந்த மூணுத்தையும் கொடுத்தாதான் நமக்கு என்ன ஆகும்? சென்டர் ஆகும். அலைன் ஐட்டம் சென்டர். ஓகே. கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே இப்போ லெட்ஸ் சி இப்போ நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா
ஓகே. இப்ப எல்லாமே சென்டருக்கு வந்துருச்சு. பட் டாப்ல இருந்து கீழ இறக்கணும். சோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, பேடிங் குடுத்துக்கிறேன். பேடிங் என்ன குடுத்துக்கலாம்னா 0, 10%. 0, 10%. வியூ ஹைட்ட மாத்தி காட்டலாம். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் மாத்தலாம். மாத்திட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஓகே. இனிஷியலா இருக்கட்டும். அண்ட் தென் ஒவ்வொரு எலமெண்ட்டா நம்ம வந்து கீழ இறக்கலாம். சென்டருக்கு கொண்டு வரலாம். ஓகே. அடுத்து ஹீரோவோட H1 H H1ல வந்துட்டு இதோட ஃபாண்ட்டோட சைஸ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபாண்ட் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாரி இருக்கு. சோ அதனால ஃபாண்ட்டோட சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஆ மெயினா இப்போ என்னன்னா, ஏன் இது சென்டர்ல வரல அப்டின்னா, டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் பார்க்கலாம். இப்ப சென்டர்ல வந்துரும்னு நெனைக்கிறேன். டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் குடுத்தோனே சென்டர் ஆயிட்டு. இது வந்துட்டு ம், என்ன ரீசன் அப்டின்னா, சம்டைம்ஸ் நமக்கு இந்த மாரி பேக்கிரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிட்டு, நீங்க அதுக்கு மேல ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டோ, எந்த எலமெண்ட்டயோ நீங்க ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத வெறும் அலைன் ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை கன்டென்ட் சென்டர் அத மட்டும் குடுத்தாலே உங்களுக்கு சென்டருக்கு வராது. நீங்க டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் குடுத்தா தான் சென்டருக்கு வரும். ஏன்னா, இது வந்து அன்வான்டட் கேப் எல்லாம் ரிமூவ் பண்ணி, அந்த எலமெண்ட்ட சென்டருக்கு கொண்டு வரதுக்கு தான் இந்த டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். நீங்க ஃப்ளோட் குடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இதே மாரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஃப்ளோட் குடுத்தாலோ, இல்ல டிஃபால்ட்டா எதுவுமே குடுக்காம இருந்தாலும் இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் வரும். அத நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, சிம்பிளா டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, சென்டருக்கு வந்துரும். ஓகே. அண்ட் தென் இப்ப நான் ஃபாண்ட்டோட சைஸ வந்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு 30 பிக்சலுக்கு மாத்திக்கிறேன். அந்த H1 30 பிக்சல விட அதிகமா இருக்கு. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 100 பிக்சல். லெட்ஸ் சி. அது ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு 70 பிக்சல் குடுக்கலாம். 70 விட சின்னதா தான் இருக்கு. 50 பிக்சல் ஐ திங்க் கரெக்ட்ன்னு நெனைக்கிறேன். ஆ ஓகே. கிட்டத்தட்ட நம்மளோட இதுவும் அதுவும் ஒரே மாரி ஆயிடுச்சு. சோ 50 பிக்சல் ஓகே தான். அதுக்கப்புறம் என்னது அப்டின்னா, இந்த மார்ஜின் பாட்டம் வந்துட்டு 20 பிக்சல். இது எதுக்கு குடுக்குறேன் அப்டின்னா, நான் இது குடுத்துட்டு குடுக்காமலும் டிஃபரன்ஸ் காமிக்கிறேன். குடுக்காம உங்களுக்கு ஷோ பண்றேன். இந்த 2 எலமெண்ட்டுக்கும் இடையில ஒரு கேப் இல்லாம நெருக்கமா இருக்கா? சோ, அப்போ எனக்கு வந்து பாட்டம்ல கேப் வேணும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, மார்ஜின் பாட்டம் 20 பிக்சல் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த H1 என்ன பண்ணும்னா, பாட்டம்ல இருந்து 20 பிக்சல் இன்கிரீஸ் ஆகும். கீழ பாட்டம்ல இருந்து 20 பிக்சல் மேல வரும். அப்படி மேல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இதுக்கும் அந்த 2வது டெக்ஸ்ட்டுக்கும் இடையில நமக்கு கேப் கிரியேட் ஆகும். அதுக்கு தான் மார்ஜின் பாட்டம் 20 பிக்சல்னு குடுக்குறோம். ஓகே. அடுத்து வந்துட்டு அதே மாதிரி ஹீரோ டேக்குக்குள்ள உள்ள பேராகிராஃப் டேக்க நான் ஆக்சஸ் பண்றேன். இந்த பேராகிராஃப் டேக்குக்கு அதே மாதிரி ஃபாண்ட்டோட சைஸ வந்துட்டு நான் என்ன குடுத்துக்கிறேன்னா, அந்த அளவுக்கு எனக்கு தேவையில்ல. இது வந்துட்டு ஒரு 25 பிக்சல் இருந்தா ஓகேன்னு நான் நெனைக்கிறேன். அந்த டெக்ஸ்ட்டுக்கு பாதி அளவு. ம். ஓகே. இது ஓகே தான். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கும் மார்ஜின் 20 பிக்சல் குடுக்கணும். ஏன்னா அந்த பட்டன் வந்து ஒட்டி இருக்கு. ஸோ அதனால மார்ஜின் பாட்டம் 20 பிக்சல்னு குடுத்துக்கிறேன்.
ஓகே. ஃபைனலி நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே. So therefore, இந்த இந்த எக்ஸாம் இந்த இந்த ப்ராஜெக்ட்ல இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்? எனி டவுட்? உங்ககிட்ட தான் கேக்குறேன். வாய்ஸ் அடுப்புல தானே இருக்கு. No, ma'am. ஓகே. சோ இப்போதைக்கு அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் கிரியேட் பண்ணுங்க. எப்போதுமே அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் கிரியேட் பண்ணதான் நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் உள்ள பேஜஸ்லாம் நம்ம சட்டுன்னு கிரியேட் பண்ணிடலாம். ஸோ டுமாரோ அதை முடிச்சிடலாம். ஓகே ஓகேவா? Okay, ma'am. ம் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டேன். இன்னைக்குள்ள ரெக்கார்டிங்ஸையும் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு அப்லோட் பண்ண